ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் இயேசப்பா நம்ம ஒவ்வொருக்கும் கொடுக்கிறதான வார்த்தை லூக்கா 12வது அதிகாரம் 35-36 வசனங்கள். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள் என்று கர்த்தர் இந்த நாளில் நமக்கு நல்ல வார்த்தை ஒரு ஆலோசனையாய் தருகிறார். ஆமேன். வேளையிலும் நம் விளக்கு எப்பொழுதும் எரிகிறதா இருக்க வேண்டும். நம் விளக்கு எந்த சூழ்நிலையிலும் அணைந்து விடாதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் விளக்குகள் எரிகிறதா இருக்க வேண்டும் என்று இயேசுப்பா சொல்கிறார். 10 கன்னிகைகளை குறித்த காரியம் நமக்கு தெரியும். 5 கன்னிகைகளுக்கு விளக்கு என்ன செய்தது? அணைந்து போகும் சூழ்நிலை ஏற்பட்டது. அவங்களிடத்தில் போதுமான எண்ணெய் ஆயத்தம் இல்லாததினால். இன்றைக்கும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம் விளக்குகள் அணைந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு அநேக சூழ்நிலையில் ஏற்படுகிறது. நம்மை கர்த்தர் எரிந்து பிரகாசிக்கும் விளக்காய், நம்மை உலகத்திற்கு வெளிச்சமாய் நம்மை சிருஷ்டித்தார். ஆனால் நம் வாழ்க்கையிலே நாம் சில வேளைகளில் அந்த விளக்கு அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்காதபடி அந்த விளக்கை நாம் அணைத்து போடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். போதுமான எண்ணெய் இல்லாதபடி வேத வாசிப்பு என்கிற எண்ணெய், ஜெபம் என்கிற எண்ணெய், அபிஷேகம் என்கிற எண்ணெய், இதற்கெல்லாம் நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிற காரியத்தில் நாம் குறைந்து போகும்போது நம் விளக்குகள் அணைந்து போகும் சூழ்நிலை ஏற்படுகிறது. இன்றைக்கும் கூட வேதத்தில் சில காரியங்களினால் நம் விளக்குகள் அணைந்து போகிறதாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:15 வாசிக்கும் போது, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல், மரக்காலால் நாம் விளக்கை மூடி வைக்கும் போது அது அணைஞ்சிரும். அப்போ மரக்காலால் நாம் மூடி வைக்கக்கூடாது. மரக்கால் என்கும்போது அது வியாபாரத்தை குறிக்கிறது. வேலை, சம்பாத்தியம், சம்பளம் அப்படின்னு சொல்லி பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஓடுறது, இது மாதிரியான காரியங்களை இந்த மரக்கால் என்பது குறிக்கிறது. சிலர் வியாபாரம், தொழில், வேலை, சம்பாத்தியம் என்று சொல்லி ஓடி ஓடி தங்களில் இருக்கும் விளக்கை மூடி போடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர்கள் தீபங்கள் காரிருள் அணைந்து போகிறது. ஆமேன். வேதம் வாசிக்க ஏசப்பாவுக்கு நேரம் கொடுக்க முடியாதபடி, அந்த விளக்கை எரிய வைப்பதற்கு முடியாதபடி, அதிக வேலை பழுவினால் கர்த்தருக்கு நேரம் கொடுக்காததினால் அவர்கள் விளக்கு அணைந்து போகும் சூழ்நிலை ஏற்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை குறிக்கிறது. லூக்கா 8:16 ஒருவனும் விளக்கை கொளுத்தி பாத்திரத்தினால் மூடவும் மாட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாத்திரம் என்கும்போது வீட்டு வேலைகளை குறிக்கிறது. இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா, அநேக பெண்களுக்கு வீட்டு வேலை பழுவினால் இன்னைக்கு அநேகர் என்ன சொல்கிறாங்க? ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, அதனால் கர்த்தருக்கு நேரம் கொடுக்க முடியாததுனால அவர்கள் விளக்கும் அணைந்து போகும் சூழ்நிலை ஏற்படுகிறது. ரொம்ப நாள் வேதமும் வாசிக்கல, ஜெபிக்கும் இல்லை, சபைக்கும் போகலன்னா அவங்க விளக்குகள் காலாகாலமாக என்ன செய்யும்? அணைந்து போகும். மரியாளை குறித்து பார்க்கிறோம். மரியாள் நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே இருந்து கர்த்தர் சொன்னார். மார்த்தாளுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறதுக்கு நேரம் இல்லாததினால் அந்த மார்த்தாள் என்ன செய்தா? கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க முடியாதபடி உலக காரியங்கள், வீட்டு வேலைகளில் அவன் கவனம் போனது. இன்றைக்கு அநேகர் பாருங்க, ஜெபத்துக்கு வாங்கினா அன்னைக்கு தான் அவங்களுக்கு வீட்டு வேலை சுறுசுறுப்பாக ஓடும். வெள்ளிக்கிழமை உபாச ஜெபத்திற்கு வாங்கினா கிளம்புவாங்க. ஆனால் அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பிசாசு என்ன பண்ணுவான்? இன்றைக்கி தான் வீட்டு வேலை, அவங்களால இதனால செய்ய முடியாத வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சிட்ருப்பாங்க. ப்ரேயருக்கு ஒன்று முடியும் போது வருவாங்க, சிலர் வரவே மாட்டாங்க. இன்றைக்கும் அப்படி தான் பிசாசு என்ன செய்வான்? கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கவும் ஜெபிக்கவும் நேரம் கொடுக்காதபடி அந்த எரிந்து கொண்டிருக்கிற விளக்கை அணைக்கும்படியான எல்லா சூழ்நிலையும் கொண்டு வருவான். அடுத்து பார்த்தீங்கன்னா லூக்கா 8:16 ஒருவனும் விளக்கை கொளுத்தி கட்டிலின் கீழ் வைக்க மாட்டான். ஆமேன். கட்டில் என்கும்போது அது சுகபோகமான வாழ்க்கை, தூக்க மயக்கம், சோம்பல், இப்படிப்பட்ட காரியங்களை குறிக்கிறது. இன்றைக்கு சுகபோகமாக வாழ்கிற ஸ்திரீ உயிரோடு செத்தவள் என்று பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சுகபோகத்திற்கும் பாவத்திற்கும் அடிமைத்தனத்திற்கும் நாம் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க, அவரை தேட நேரமில்லாதபடி நாம் ஓடுவோம் என்றால் நம் வாழ்க்கையிலே எரிந்து கொண்டிருக்கிற விளக்கு என்ன செய்யும்? காலாகாலங்களில் அணைக்கப்பட்டு போகுமாகவே. பண சம்பாத்தியம், தொழில் அப்படின்னு சொல்லி ஓடாதபடி, வீட்டு வேலைகள், உலக உல்லாசங்கள், இவற்றுக்கெல்லாம் இடம் கொடுத்து நம் விளக்கு அணைத்து விடாதபடி வேத வாசிப்புக்கும் ஜெபத்திற்கும் நம் நேரத்தை ஒதுக்கும் போது நம் விளக்கு எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்கும். யோவான் 5ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே இயேசு சொல்கிறார் யோவானை குறித்து, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகுற மனதாயிருந்தீர்கள். அவன் எரிந்து பிரகாசிக்கும் விளக்காயிருந்தான். நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எரிந்து பிரகாசிக்கும் விளக்காக இருக்கும்படி தான் இந்த நாளில் கட்டளை கொடுக்கிறார். ஆகவே உலக காரியங்கள், வீட்டு மரக்கால், கட்டில், அதுக்கப்புறம் பார்த்தோம் பாத்திரம், இப்படிப்பட்ட காரியங்கள், அதாவது வியாபாரம், பணம், அப்புறம் சுகபோகமான வாழ்க்கை, வீட்டு வேலைகள், இப்படிப்பட்ட காரியங்களில் மூழ்கி
நாம் விளக்கை அணைத்து விடாதபடி, இந்த வேளையில் அந்த விளக்கை கொளுத்தி மூடி வைக்காதபடி, அது அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படி நாம் என்ன செய்வோம்? நம் வாழ்க்கையிலே அதை அநேகருக்கு வெளிச்சம் காட்டுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம். ஆகவே எப்போதும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஐசப்பா, நீர் இந்த நாளிலும் சொன்ன இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, நாங்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருக்க இந்த நாளில் கிருபை செய்யுங்கப்பா. நீர் வரும்போது எங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் எங்கள் விளக்கு எரிகிறதாகவும், அப்பா, நாங்கள் நீர் வந்து கேட்கும்போது உமக்கு நாங்கள் நீ தட்டும்போது நாங்கள் உமக்கு திறக்கிறவர்களாய் எப்போது வருவீர் என்று சொல்லி காத்திருக்கிற மனுஷர்களாய் இருக்க எங்களை இந்த நாளில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அதற்கு எங்கள் விளக்குகள் எந்நேரமும் எரிகிறவைகளாய் இருக்க நீர் கிருபை செய்யுங்கப்பா. இயேசுப்பா, நீ எஜமான நீர் எப்போது வருவீர் என்று தெரியாததா இருக்கிறதுனால் நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் உம்முடைய சமூகத்தில் காத்திருப்பதிலும் நாங்கள் உறுதியாய் தரித்திருந்து உமோடு கூட பரலோக ராஜ்யத்தை நாங்கள் அனுபவிக்க அநேகருக்கு எரிந்து பிரகாசிக்கும் விளக்காயிருக்க நீர் கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு நாங்கள் மரக்காலை மூடி வைக்கும் போது வீட்டில் உள்ளவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்காது, ஆனால் அது திறந்து வைக்கப்படும் போதோ வீட்டில் உள்ளவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும், உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கும். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று வார்த்தையின்படி நாங்கள் இயேசுப்பா, நாங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணங்களாய், அப்பா, அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய், நாங்கள் கட்டிலின் மேல் இருக்கிற விளக்காய், விளக்கு தண்டின் மேல் இருக்கிற விளக்காய் இந்த நாளில் அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றும். எங்களுக்கு அந்த மேலான அனுபவத்தை தாரும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபித்து வேதத்தை வாசித்து எங்களுக்கு உண்டான அந்த விளக்கை நாங்கள் அப்பா எரிந்து பிரகாசிக்க பண்ண நிற்கிற செய்யுங்க. எந்த சூழ்நிலையும் எந்த காரியங்களும் விளக்கை அணைத்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. இந்த நாளிலும் ஜெபத்திலே பங்கு பெற்ற கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த அனுபவத்தை பக்குவத்தையும் கொடுத்து ஆசீர்வதியும். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.